வணக்கம். நாம் கர்ணனை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக துரியோதனன் மற்றும் கர்ணனின் நட்பு நாளுக்கு நாள் வலுப்பட்டது. ஒரு சமயம் திரௌபதிக்கு சுயம்வரம் நடத்தப்பட்டது. அந்த சுயம்வரத்தில் கர்ணனும் கலந்து கொண்டான். அந்த சுயம்வரத்தில் அவளை மணந்து கொள்ள போட்டி ஒன்று வைக்கப்பட்டது. அப்போட்டியில் வெற்றி பெறும் தகுதி கர்ணனுக்கு இருந்தும் கர்ணனை மணந்து கொள்ள தனக்கு விருப்பமில்லை என்று திரௌபதி கூறினான். ஆதலால் அந்த சுயம்வரத்தில் இருந்து பெரும் கோபத்துடன் வெளியேறினான் கர்ணன். அப்போட்டியில் அர்ஜுனனே வென்றான். ஏற்கனவே அனைத்து விஷயத்திலும் தன்னைவிட சிறந்தவனாகவும் முதன்மையானவனாகவும் திகழும் அர்ஜுனனை வெறுத்த கர்ணன் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மேலும் வெறுத்தான். இதனால் துரியோதனனுடன் சேர்ந்து பாண்டவர்களை எவ்வாறு வீழ்த்துவது என்று யோசிக்கலானான். அந்நேரம் அங்கு வந்த சகுனி அந்த சதி திட்டத்திற்கு ஆலோசனை வழங்கினான். சதுரங்க ஆட்டத்திற்கு தர்மனுக்கு அழைப்பு விடுக்கும்படி கூறினான். தர்மனும் அழைப்பை ஏற்று வந்தார். அனைத்தையும் சதுரங்க ஆட்டத்தில் இழந்தார், மனைவி உட்பட. திரௌபதி மீது துவேஷம் கொண்ட துரியோதனன் அவளை அவைக்கு இழுத்து வரும்படி கூறினான். துச்சாதனன் அதனை செவ்வனே செய்தான். கௌரவர்களில் ஒருவனான விதுரன் மட்டும் இவ்வாறு பெண்ணை அவமானப்படுத்துவது தவறு என்று தன் தமையனான துரியோதனன் கூறிக்கொண்டிருந்தான். அப்போது அதனை கேட்டு வெகுண்டெழுந்தான் கர்ணன். அந்நேரம் தன் அறிவை இழந்தான். அவள் தன்னை நிராகரித்தது மட்டுமே அவன் நினைவினில் நின்றது. ஆதலால் அவன் துச்சாதனனை பார்த்து, அவள் ஐவரை மணந்தவள், அவள் பத்தினி இல்லை, அவள் ஒரு வேசி என்று கர்ஜித்தான். எனவே அவள் ஆடைகளை கழிந்து நிர்வாணமாக அவையினில் நிற்கவை என்றான். அவையில் இருந்த அனைவரும் கர்ணனின் சொல்லை கேட்டு திகைத்தனர். அதையெல்லாம் கண்டு கொள்ளவில்லை கர்ணன். சொன்னதை சொன்னபடி செய் துச்சாதனா என்று கட்டளையிட்டான் கர்ணன். அதனை ஆமோதித்தான் துரியோதனன். அக்கொடுஞ்செய்கையிலிருந்து திரௌபதியை கிருஷ்ணன் காப்பாற்றியது வேறு கதை. தன் பிள்ளைகளின் இச்செயலால் அதிருப்தி அடைந்தார் மன்னர் திருதராஷ்டிரர். அனைவரும் பெண் பாவம் பொல்லாதது என்று கூறவே அதனை ஆமோதித்த திருதராஷ்டிரரும் தர்மனிடம் இருந்து பறிக்கப்பட்டதை மீண்டும் பாண்டவர்களிடமே ஒப்படைத்தார். இதனை கேள்வியுற்ற கர்ணன் கொதி நிலைக்கு உள்ளானான். வணக்கம். தொடர்ந்து